ஒருமுறை பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. தன்னோட அண்ணனான தர்மரும் நிறைய தானங்களை வழங்கிட்டு தான் இருக்காரு. கர்ணனும் அதே மாதிரி நிறைய தான தர்மங்களை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் கர்ணருக்கு நிறைய புகழ் வருது. தன்னோட அண்ணனான தர்மருக்கோ அந்த அளவுக்கு பேரும் புகழும் கிடைக்கலையே அப்படின்ற சந்தேகம் அர்ஜுனனுக்கு ஒரு முறை வர, இந்த சந்தேகத்தை கிருஷ்ணர்கிட்டையும் கேட்டார். அர்ஜுனரோட சந்தேகத்தை தீர்க்கிறதா சொன்னார் கிருஷ்ணர். உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அந்தணர்களாக வேஷம் போட்டு தர்மரோட அரண்மனைக்கு போனாங்க. தாங்க 2 பேரும் யாகம் நடத்தணும்னு நினைக்கிறதாவும் மழைக்காலம்ன்றதுனால விறகு கிடைக்கல, இதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தர்மர்கிட்ட கேட்குறாங்க. தர்மரும் தன்னோட அரண்மனையில் வேலை செஞ்சுட்டு இருந்த பல பேரை அனுப்பி காய்ந்த விறகுகளை தேடி கொண்டு வரும்படி சொன்னார். எல்லாருமே போய் தேடி பார்த்தோம், அவங்களுக்கு விறகுகள் கிடைக்கல. அதையே தர்மர்கிட்ட சொல்லவும், தர்மரும் அந்த 2 அந்தணர்கள்கிட்ட இப்போ போயிட்டு மழைக்காலம் முடிஞ்சதும் வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக விறகுகள் தரேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அடுத்து கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைச்சிக்கிட்டு கர்ணனோட அரண்மனைக்கு வராரு. தர்மர்கிட்ட சொன்ன மாதிரியே விறகுகள் கேட்க, உடனே கர்ணர் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன்னோட அரண்மனையில் இருந்த 2 பெரிய மரத்தூண்களை தன் கையாலேயே வெட்டி அதை அந்த அந்தணர்கள்கிட்ட கொடுத்து, இதை வச்சு யாகம் நடத்துங்கன்னு சொன்னார். கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொன்னார், தர்மன் இந்த தானத்தை செஞ்சால் நமக்கு இந்த புண்ணியம் சேரும்னு கணக்கு போட்டு செய்கிறாரு. ஆனால் கர்ணனும் அந்த மாதிரி எந்த பலனையும் எதிர்பார்க்காம தான தர்மம் செய்கிறாரு. அதனால தான் தர்மரை விட கர்ணனே சிறந்த கொடையாளின்னு விளக்கத்தை தராரு கிருஷ்ணர்.